ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம டெய்லர். இன்றைக்கி வீடியோவில் ஸ்லீவ் டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பார்டரும் கிளாத்தும் வந்து எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எந்த போர்ஷனில் ஸ்லீவ் கட் பண்ண போகிறீங்களோ அதுக்கான கிளாத் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. கிளாத்தை வந்து நம்ம நார்மலாக எப்படி ஃபோல்டு பண்ணுவோமோ அதே மாதிரி ஃபோல்டு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஸ்லீவோட லென்த் வந்து மார்க் பண்ணலாம். எனக்கு தேவையானது 7 இன்ச்சு. கரெக்டாக 7 இன்ச்சு கிளாத் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அகலத்தில் வந்து 8.5 இன்ச்சு இருக்குது மொத்தமாக கிளாத்து. நமக்கு தேவையான மெஷர்மெண்ட்டை மட்டும் நம்ம நோட் பண்ணிக்கணும். மேலே நம்ம நார்மலாக பார்த்திங்கன்னா ஸ்லீவ் போர்ஷன் கட் பண்ணுறதுக்காக மேலேருந்து 3.5 இன்ச்சு மார்க் பண்ணுவோம்ல, அதே மாதிரி கரெக்டாக வந்து ஸ்லீவ் போர்ஷனுக்கு 3.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஷார்ட் ஸ்லீவாக இருந்தால் இந்த க்ராஸில் வச்சு பார்க்கும்போது கரெக்டாக வந்து தையலுக்காக 1/2 இன்ச்சு வந்து நான் விட்டுருக்கேன், கரெக்டான அளவு. அதே மாதிரி கை சுற்றளவுலையும் பார்த்தீங்கன்னாக்கா 5.5 இன்ச்சு அளவுக்கு நான் கை சுற்றளவு மார்க் பண்ணியிருக்கேன். கீழே வந்து நம்ம மடித்து தைக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா பார்டர் வச்சு தைப்போம்ல, அதுக்காக வந்து ஒரு 1/2 இன்ச்சு வந்து போயிடும். அதுக்காக நான் ஸ்ட்ரெயிட்டாக வந்து கோடு போட்டு விட்டுட்டேன். இப்போ நம்ம நார்மலாக ஸ்லீவ் எப்படி ஜாயின் பண்ணுவோமோ அதே மாதிரி அந்த கோடெலாம் போட்டு விட்டுக்கோங்க. தையலுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டோம்ல, அதுக்கும் வந்து கோடு போட்டு ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ ஸ்லீவுக்கு கரெக்டாக வந்து நம்ம ஷேப் எடுக்கணும். எப்படி ஷேப் எடுக்கிறதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம சென்டர் போர்ஷன்லேருந்து நம்ம ஆங்கோல் போர்ஷனில் மார்க் பண்ணதை நம்ம கரெக்டாக மார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து கரெக்டாக பாருங்கள், எவ்வளோ வந்து ஆம்கோல் சுற்றளவு இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு அந்த இன்ச் டேப்பில் கரெக்டாக வச்சு பாருங்கள். வச்சு பார்த்துட்டு அந்த இன்ச் டேப்பில் பாதி அளவு வந்து சென்டராக வந்து நோட் பண்ணிக்கோங்க. சென்டர் நோட் பண்ணதுலேருந்து ஃபஸ்ட்டு ஆஃப் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த போர்ஷனில் மேலே பார்த்த மாதிரி ஒரு 1/2 இன்ச்சு வந்து நோட் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்லீவோட கர்வ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஸ்லீவோட கர்வ் வந்து வந்துடும். நீங்கள் ஈஸியாக வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும், நான் ஷேப் வந்து எடுத்து விட்டுட்டேன். இப்போ அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரியே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே இருக்க எக்ஸஸ் ஃபேப்ரிக்கும் வந்து நான் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ ஸ்லீவோட சென்டர் போர்ஷன் வந்து வந்துருங்க. ஸ்லீவோட சென்டர் போர்ஷன் கீழேருந்து நம்ம தையலுக்கு விட்டுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த போர்ஷனை விட்டுட்டு கீழேருந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்ன மெஷர்மெண்ட் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. 2 இன்ச்சு எனக்கு தேவையான அளவு. உங்களுக்கு ஹைட் எந்த அளவுக்கு நல்லா மேலே தூக்குன மாதிரி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம 2 இன்ச்சு கீழேருந்து மேலே பார்த்த மாதிரி மார்க் பண்ணோம்ல, அந்த போர்ஷன்லேருந்து கை சுற்றளவு அளவுக்கு க்ராஸாக இந்த மாதிரி கோடு போட்டு விட்டுட்டு கீழே இருக்க எக்ஸஸ் ஃபேப்ரிக்கை வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடணும். இந்த மாதிரி கட் பண்ணக்கப்புறம் பாருங்கள், நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு இதோட ஷேப் வந்து பார்க்குறதுக்கு நல்லா வந்து ஒரு வைடான வி மாதிரி உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி சென்டர் வந்து மார்க் பண்ணியாச்சு. ஸ்லீவோட போர்ஷனில் மார்க் பண்ண போர்ஷன்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு 2 சைடுமே பார்த்தீங்கன்னாக்கா 2 இன்ச்சு இருக்கிற மாதிரி அகலத்தில் நான் மார்க் பண்ணிக்கிறேன். சென்டர் போர்ஷன்லேருந்து 2 இன்ச்சு இருக்கிற மாதிரி மேலேயும் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டாக லெஃப்ட்டு ரைட் 2 போர்ஷன்லேயும் மார்க் பண்ண போர்ஷன் சென்டர் போர்ஷன். இந்த சென்டர் போர்ஷனில் சின்ன சின்ன ப்ளீட் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பாருங்கள். உங்களால் எந்த அளவுக்கு சின்னதாக வந்து ப்ளீட் பிடிக்க முடியுதோ அந்த அளவுக்கு சின்ன சின்ன ப்ளீட்டை வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நல்லா சூப்பராக வந்து அழகாக நல்லா பஃப்னு தூக்கிட்டு இருக்கும். அந்த பஃப் ஸ்லீவோட அந்த ஃபினிஷிங் வந்து நல்லா கிடைக்கும். அதுக்காக தான் சின்ன சின்ன ப்ளீட் வைக்கிறது. உங்களால் சின்னதாக வைக்க முடியல அப்படின்னாக்கா இந்த மாதிரி வந்து நீடில் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வச்சுட்டு வரது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நீடில் வந்து யூஸ் பண்ணி ஒரு சின்ன சின்ன ப்ளீட் வந்து பிடிச்சிட்ருக்கேன். அதே மாதிரியே நீங்கள் நீடில் யூஸ் பண்ணி கூட நீங்கள் சின்ன சின்ன ப்ளீட் வந்து எடுத்துக்கலாம். கீழே எப்படி தைச்சோமோ அதே மாதிரி தான் நம்ம 2 இன்ச்சு மார்க் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த போர்ஷன்லேருந்து இந்த மாதிரி நீடில் வச்சு ஒரு சின்ன சின்ன ப்ளீட் வந்து நான் எடுத்துகிட்டு வரேன். ஒரே மாதிரியே வந்து வச்சுட்டு வாங்க. கீழே எப்படி நம்ம வச்சோமோ அதே மாதிரி இதுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து மேலே வைக்கணும். கீழே வந்து ஒரு சைடில் வச்சோன்னா அதுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து மேலே வச்சு தைச்சிட்டு வாங்க. அந்த மாதிரி வைக்கும் போது இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ண அளவுக்கு ஏற்ற மாதிரி சென்டரில் வந்து ப்ளீட் பிடிச்சி முடிச்சாச்சு. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். கரெக்டாக நம்ம வந்து தைச்சி முடிச்சாச்சு. இப்போ எக்ஸஸ் த்ரெட் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த ப்ளீட் பிடிச்ச போர்ஷனை வந்து காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ சின்ன சின்னதாக எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இப்போ வந்து கீழே பார்டர் வந்து நம்ம தைக்கணும். பார்டர் தைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்லீவோட சென்டர் வந்து நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு நம்மளுக்கு பார்டர் வேணும்னு பார்த்துட்டு அந்த பார்டரை வந்து கட் பண்ணி இந்த 2 பீசஸாக வந்து எடுத்துடணும். 2 பீசஸை வந்து இந்த மாதிரி க்ராஸில் வச்ச ஒரு கோன் ஷேப் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு டைமண்ட் ஷேப்பில் வந்து இந்த மாதிரி க்ராஸாக வச்சு அந்த கார்னர்ஸை வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு டானா ஷேப்புக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிசுறுலாம் எதுனா இருந்தால் கூட எதுவுமே தெரியாது, ஈவனாக இருக்கும். இப்போ ஸ்டிச் பண்ண போர்ஷன்லேருந்து
நம்ம ஆல்ரெடி தைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த ஸ்லீவோட போர்ஷன் சென்டரில் வச்சுட்டு நம்ம இன்ச்சு பை இன்ச்சாக வச்சு பாருங்கள். இல்லைனா உங்களுக்கு டேரெக்டாக வைக்க முடிஞ்சு அப்படியே வச்சு பார்த்துட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வந்து தையல் போடணும். நம்ம ஆல்ரெடி தையலுக்காக எந்த அளவுக்கு விட்டுருந்தோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தையல் போட்டுட்டு வாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஸ்லீவ் போர்ஷன் இருக்குது, மேலே பார்டர் வச்சுருக்கேன். சென்டர் போர்ஷன் நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணதுனால இந்த பார்டரோட கார்னர் எட்ஜு வந்து கரெக்டாக சென்டரில் இருக்க மாதிரி பார்த்து நான் இந்த மாதிரி கீழே இருக்கிற ஃபேப்ரிக் மேலேயே வந்து பார்டரை வச்சு ஸ்ட்ரெயிட்டாக வந்து தைச்சிட்டு வரேன். இந்த மாதிரி அளவுகள் மாறாமல் ஒரே மாதிரி வச்சு தைச்சிட்டு வாங்க. அப்போ தான் இதோட ஃபினிஷிங் வந்து கரெக்டாக வரும். இந்த மாதிரி தைச்சி முடிச்சாச்சு. தைச்சி முடிச்சக்கப்புறம் பாருங்கள், ராங் சைட்லேருந்து ரைட் சைட் டேர்ன் பண்ணக்கப்புறமா ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம தைச்சதுக்கு மேலேயே கையால் ஒரு வாட்டி நீவி விட்டுட்டு அப்படியே வந்து படிமான தையல் போட்டுருங்க. நீங்கள் படிமான தையல் போடும்போது தான் இதோட ஃபினிஷிங் வந்து கரெக்டாக வரும். இல்லைனா வந்து நல்லா இருக்காது. நீங்கள் எந்த ஒரு ஸ்டிச்சஸ் போட்டாலும் அது மேலே ஒரு படிமான தையல் போட்டிங்கன்னா நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம சொல்கிறது. கரெக்டாக அந்த கார்னர் எட்ஜு வருது பார்த்திங்களா, அந்த போர்ஷனில் நீடில் நிறுத்தி அதுக்கப்புறமா கிளாத்தை டேர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். கரெக்டாக அந்த எட்ஜு வந்து டேர்ன் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வரோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தைச்சி முடிச்சாச்சு. தைச்சக்கப்புறமா நம்ம எக்ஸஸாக இருக்க இந்த பார்டரை வந்து 2 சைட்லையுமே இருக்கிற போர்ஷனை கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணக்கப்புறம் இதோட ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இன்றைக்கி வீடியோவில் நியூ ட்ரெண்டிங்கில் இருக்கிற பஃப் ஸ்லீவ் டிசைன் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.